ஆபாச நிதி மாதிரி தான் பேசுகிறேன். ஆபாச நிதினே பேர் கொடுக்கலாம் அவருக்கு. அவங்க தாத்தா வந்து பாவாடை அவுத்து பார்த்தா திராவிட நாடா தெரியும் சொன்னார். செந்தில் பாலாஜி தலைமறைவுன்னு விசாரணை ஈடிக்கு ஓடினார். அப்போ யார் ஓடுகாலி சார்? போடுவாங்க சார். நீங்கள் தான் 11 லட்சம் கோடி 12 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சு போயிருக்கீங்களா? அதெல்லாம் சரி பண்ணுமே. எல்லா துறையிலையும் ஊழல் இருக்குது. திராவிட மாடல் 8 வருஷம் 70 வருஷம் சுதந்திரம் கிடச்ச விடிஞ்சிருக்கா? போராட்டத்துக்கு போயிட்டு போராட்டத்தை பற்றி பேசாமல் நடிகை திருச்சா கொடுத்து அவதூறாக பேசுகிறார். தப்பா இவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர், மக்களால் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கார். இந்த சில்லறத்தனமான இந்த மாதிரி விஷயம்லாம் பேசுகிறது வந்து கண்டனக்குழு தலைவர், ஒட்டுமொத்த மக்களுக்கு உடைய கண்டன. இவங்களுக்கு இது புதுசு கிடையாது. எப்போவுமே இவங்க வந்து எல்லாருமே இந்த அவங்க தாத்தா வந்து பாவாடை அவுத்து பார்த்தா திராவிட நாடா தெரியும் சொன்னார். அதனால் இவங்க எப்போவுமே இப்படி பேசுகிறவங்க. இவங்க நாகரிகமான அரசியல் இனிமேல் பண்ணுனா எதிர்கட்சி அந்த வரலாம், இல்லைன்னா அது கூட வராது. என்னையை பொறுத்தவரை இந்த கட்சியை பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சொன்ன மாதிரி நானும் சொல்கிறேன். திமுக கட்சிங்கிற ஒரு கட்சியை தமிழ்நாட்டுன்னு அகற்றணும். ஏன் அகற்றணும்னா அவங்க ஆட்சியில் நான் தலைவருக்குள்ளே பயணிச்சிருக்கேன். நானும் கட்சியில் தான் இருக்கேன், ஒரு கட்சியில் இருக்கிறேன். அவர் 40,000 என்ன நாளில் துப்புரவு பண்ணி அங்கே சென்னையில் போராடினாங்க. அவர் கூலி போட போய் பார்த்துருந்தார். யார்? ஸ்டாலின். அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். பேட்டி பார்த்தாது. நான் எவ்வளோ அரசியல் பண்ணியிருக்கேன், சமூக பண்ணுறோம், நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். என்னை பொறுத்தளவில் இந்த கட்சி தமிழ்நாட்டிலேருந்து வெள்ளைக்காரன்ட்டு கொள்ளைக்காரனுக்கு அமைஞ்ச கட்சி இந்த கட்சியை தமிழ்நாட்டிலேருந்து அகற்றப்படும். மக்கள்லாம் சிந்திக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, சட்ட ஒழுங்கு கிடையாது. இவங்க ஆட்சியில் எவ்வளோ ஊழல் இருக்குது, எவ்வளோ கொள்ளைகள் இருக்குது, எவ்வளோ இருக்குது. அதை வச்சு எல்லாம் சரி பண்ணிட்டு தானே இருக்காப்புல. ஒரு சிஎம்மாக அவர் என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவார். அவரை நடிகைங்கிறாங்க. நடிகை மாதிரி இவர் பேசியிருக்காரு, அவர் பேசியிருக்காரு. நான் கேட்குறேன், இவர் நடிகர் கூத்தாடி பொண்ணு கூட ஆடினாருன்னு சொன்னார். நடிகர் மாதிரி அவர் பேசுகிறாரா, அவர் செயல்படுறாரா, இல்லை உதயநிதி சேர்றவா திமுக காரங்க செயல்படுறாங்க? ஒரு சிஎம்ஐ கையை காலை அடிச்சு உடச்சுன்னு ஒரு எம்எல்ஏ பேசுகிறாரு. நான் என்ன சொன்னேன், இவங்களாம் கேஸ் போட்டு இப்போ இவங்களை விரட்டுறாருல. இவங்க இப்படி பண்ணுற காரணம் என்ன தெரியுமா? இவங்களை ஏன் இன்னும் ஊழல் பேசலை? இவங்க ஈட்டி ரைடு விட்டு மோடிக்கிட்ட பேசி இவங்க ஏன் அவங்க சொத்தை பூரா முடக்கல? அதான் என்ன கேள்வி. கனிய வளத்தை பூரா மூணாங்க. ஓகே, வரவேற்கிறேன். கனிய வளத்தில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ கொள்ளைகள் நடந்திருக்கு, அதை பூரா பிடிக்கணும். ஒரு அமைச்சர் மேலே ஊழல் கேஸ் இருக்குது. அனைத்து கேஸையும் எடுங்க வெளியே, மோடிகிட்ட பேசுங்க, ஈடி விடுங்க, இங்கே டிங்கம் டேஸை விட்டு எல்லா பணத்தையும் கஜனாவில் கொண்டு வாங்க. 11 லட்சம் கோடி கடலில் இருக்குது. நாடு வந்து தச்சரிச்சு போயிருக்கு. எல்லா பணத்தையும் கொண்டு வந்து கஜனால் ஆக்கி பணத்தை சரி பண்ணுங்கள். அதை விட்டு இப்போ உங்களை எதுவுமே சொன்னாதானே உங்களை நோண்டுறாங்க. நீங்கள் கரெக்டாக போகிறாங்கன்னு நீங்கள் அவங்கள ரைடு விட்டு சரி பண்ணுங்கள். இது மக்கள் கருத்தாக நான் சொல்கிறேன். என்னுடைய கருத்து இல்லை, மக்கள் கருத்தாக சொல்கிறேன். ரெண்டாவது, எந்த மீட்டிங் போனாலும் அதை மட்டும் பேசணும். காவேரியை பற்றி அவர் பேசணும். தேவையில்லாத இந்த மாதிரிலாம் பர்சனல் அவர் பர்சனல் எவ்வளோ இருக்குது? அவங்க இப்போ குடும்ப பர்சனலாக இருக்குது. யாராவது பேசுகிறாங்களா? பர்சனல் என்றைக்கு பேசக்கூடாது. அரசியல் ரீதியாக பேச நாகரிகமே பேசணும். பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறாங்க. இன்னுமே வந்து தெரியாமல் இந்த மாதிரி பேசக்கூடாது. அது கடுமையான நடவடிக்கை மக்களும். உதயநிதி கிடையாது, ஆபாசமாக பேசுகிறாங்க அப்படின்னு. ஆபாசமாக தானேங்க பேசுகிறாரு. ஆபாசமான பொது மேடையில் தண்ணி வருதுன்னு என்ன அர்த்தம்? எந்த தண்ணி வருதுன்னு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி பேசக்கூடாது. ஆபாச நிதின்றது கேட்டேன். ஆபாச நிதி மாதிரி தான் பேசுகிறேன். ஆபாச நிதினே பேர் கொடுக்கலாம் அவருக்கு. ஆபாச நிதி தானே. 8 கோடி மக்கள்கிட்டையும் இப்போ இந்த பேட்டியை கேளுங்க, ஓகேவா? நான் வந்து ஒரு தலைமையில் நான் நடுத்தரமாக பேசுகிறாள். நாங்கள் வந்து 40 வயசு ஆகுது, 20 வருஷம் அரசியலில் பயணிக்கிறேன். எல்லா தலைவர் கூடயும் பயணிச்சிருக்கேன், எல்லாரும் கூட இது இருக்கேன். நானும் ஒரு கட்சியில் தான் இருக்கிறேன், ஓகேவா? அது அரசியல் தனிப்பட்ட விஷயம். நான் சொல்கிற கருத்து இப்போனா மக்கள் வந்து நம்மளை மதிக்கக்கூட்ட தலைவரும். இந்திய அரசாங்க சட்டப்படி ஒரு சிஎம்ஐ ஓட்டு போட்டு ஒரு மக்கள் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க? ஒரு சிஎம்ஐ தேர்ந்து ஒரு எம்பி எம்எல்ஏ எதுக்கு தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள். நீங்கள் பத்திரிக்கையாளர் எதுக்கு தேர்ந்தெடுக்க? மக்களுக்கு நல்ல பண்ண. நீ மக்களுக்கு நல்ல பண்ண, ஊழல் பண்ண, கொள்ளையடிக்க, பெண்களை பேசுனா அப்புறம் என்ன தெரியும்? அரசியல் நாகரிகமாக பண்ணணும், நாகரிகமாக பேசணும். ஆனால் மக்கள்லாம் என்ன தெரியுமா, இனிமேல் வருங்காலத்தில் இந்த கட்சி அகற்றப்படும். அதான் என்னுடைய கருத்து. திமுகவோட அந்த டிஎன்ஏவே அப்படி தானே, ஆபாசம் தானே. அவங்க இன்றைக்கி இல்லை சார், பழைய காலத்து ரெக்கார்டு எடுத்து பாருங்கள். அவங்க என்றைக்குமே அந்த மாதிரி பேசுகிறவங்க தான், ஓகேவா? அதனால் இனிமேவது நாகரிகமாக பேசுனா அவங்க கட்சிக்கு மதியாக இருக்கும். இல்லைன்னா இன்னமும் அந்த கட்சி வந்து மதியாக இல்லாமல் மக்கள் மனிதர். என்னுடைய கருத்து கிடையாது, நான் பேட்டி கொடுக்கணும்ல, மக்களுடைய கருத்தே அதுதான். கைது பண்ண போகும்போது பாத்ரூமில் போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு சார். ஜெயலலிதா அம்மாவை கைது பண்ணாங்க. 10 மினிட்ஸ் வரேன்னு சொல்லி காப்பரேட் பண்ணாங்க. வந்து பார்த்து இது பண்ணி கொடுத்தாங்க. இவங்க மாதிரி கக்கூஸ் போல் இது பண்ணலாம். அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நாகரிகமாக அரெஸ்ட் பண்ணணும். ஒருத்தர் வந்து பப்ளிக் எட்டி வதிக்கிறாப்புல பார்த்தீங்களா வீடியோவில்? பப்ளிக் எட்டி வதி அடிச்சிடறாரு. ஒருத்தர் கடையை மூட சொல்கிறாரு திமுக காரு. இதெல்லாம் யார் கட்டுப்படுத்தணும்? நீங்கள் தான் கட்டும்போது எதிர்கட்சியே அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு. ஏன் அரெஸ்ட் பண்ணால் என்ன விசாரிக்க ஃபைலில் போட்டு 2 ஹவர் பாத்ரூம் சார் 2 ஹவரோ ஒரு அரெஸ்ட் பண்ணாங்கன்னா நாகரிகமாக போயிட்டு நாகரிகமாக வரும். கடையை மூட சொல்கிறாரு. கடையை மூட சரி ரெவடிசமா? அது ஒரு ரெவடி பண்ணுற வேலையை நீங்கள் கட்சி வச்சு நடத்தி பண்ணுறீங்களா? இப்போ இதெல்லாம் பப்ளிக் பார்த்துன்னு இருக்காங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் குறைச்சிக்கோங்க. நாகரிகமான அரசியல் பண்ணுங்கள். நாகரிக அரசியல் இல்லையா? நாகரிகமான அரசியல் அவங்கள்ட்ட இல்லை. நாகரிகமாக பண்ணணும்னு தான் நான் சொல்கிறேன். எல்லா மக்களும் சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே வேணால் போய் பேட்டி எடுங்க. இல்லை, இப்போ வீரவாசனை பேசி ஒளிஞ்சுக்கிறது சரியா? பாத்ரூமில் போய்
கேட்டேன். சார் ஒளிஞ்சிக்க வேண்டிய என்ன சார் வேலை? ஒளிஞ்சுக்கணும். இவர் இதில் ஒரு அரெஸ்ட் பண்ண, இன்னும் ஐடியில் எல்லாத்துலேயும் இவங்க அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. எதுலேயும் ஒளிய முடியாது, ஓட முடியாது. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும். அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் படுப்பாங்க. ஏன் ஒளியுறீங்க? ஃபேஸ் பண்ணுங்க. கரூரில் விஜய் சார் வந்து இப்போ நிற்காம ஓடிட்டாரு. ஓடுகாலி முதலமைச்சர்னு உதயநிதி சொல்கிறாங்க. சரி, ஓட மாட்டேன்னு சொல்லி ஏவா வழியாக போய் சிங்கப்பூரில் போய் படுத்துக்கிட்டாரு. செந்தில் பாலாஜி தலைமறைவுன்னு இப்போ விசாரணை ஈடிக்கு ஓடினார். அப்போ யார் ஓடுகாலி? அவர் ஓடிலாம் இல்லை சார். அங்கே ஒரு விஷயம் நடந்துருச்சு, பெரிய இதாகிடுச்சு. அந்த இடத்துல இருக்க முடியாது. இருந்தால் வந்து இவங்களே ஏதாவது கூட ஏதாவது எதிர்கட்சி ஏதாவது பண்ணிட்டு கூட பழிய மக்கள் மேலே போடுவான். இன்னும் பிரச்சனை. சரி, அவர் பார்வை தினம் 31 பேருக்கு வேலை கொடு. சட்ட ரீதியாக பார்த்தா தப்பு தான். மனித ரீதியாக பார்த்தா அதை விடலாம். ஓகேவா? சட்ட ரீதியாக பார்த்தா தப்பு. எல்லாருக்கும் சட்டம் தெரியும், எனக்கும் சட்டம் தெரியும். எங்கள் அண்ணன் பூரா வெட்டி கேட்டு தான். சட்ட ரீதியாக பார்த்தா தப்பு, மனித ரீதியாக பார்த்தா விடலாம். நீங்கள் எல்லாமே சட்ட ரீதியாக அணுகுறீங்களா? நீங்கள் சட்ட ரீதியாக சொல்கிறீங்களா? எல்லாமே சட்ட ரீதியாக அணுகுறீங்களா? சட்ட ரீதியாக நீங்கள் ஈடி இது கொடுக்கும்போது சொத்தெல்லாம் கணக்கு அமைச்சிருங்க. சட்ட ரீதியாக ஈடி ரைடு விடும்போது ஓப்பனாக வந்து நாங்கள் இவ்வளோ சம்பாரித்தோம், நாங்கள் அரசியலுக்கு வரும்போது இவ்வளோ இருந்துச்சு, இப்போ இருக்குன்னு சட்ட ரீதியாக அணுகுங்க. எல்லா கேஸையும் சட்ட ரீதியாக பண்ணுறீங்களா? சட்டங்க ரீதியாக யாரும் பண்ணுறது கிடையாது. ஆனால் விஜய் தளபதி சட்ட ரீதியாக எல்லாத்தையும் பண்ணுறாரு. சட்ட ரீதியாக மதிக்கிறார், எல்லாரையும் மதிக்கிறார். சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு மதிக்கிறார். பட்ஜெட் இன்னைக்கு போட்டாங்க. அதில் வந்து 2500 ரூபா உரிமை தொகை, அதை பற்றி அறிவிப்பு வரல. 6 சிலிண்டர் வரல. சார் ஒன்று ஒன்றா பொறுமையாக தான் சார் பண்ண முடியும். நம்ம எடுத்தோன்னே எல்லாத்தையும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் பண்ணுவார், பொறுமையாக பண்ணுவார். 2500 ரூபா கேட்குறாங்க. அதை முதல்ல போடுவார்னாரு. சார் போடுவாங்க சார். நீங்கள் தான் 11 லட்சம் கோடி 12 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கீங்களே, அதெல்லாம் சரி பண்ணுமே. எல்லா துறையிலையும் ஊழல் இருக்குது. ஒரு துறை ஊழல் இல்லாத துறை இருக்கா? நீங்கள் பத்திரிக்காரர் தான், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஒரு துறை ஊழல் இல்லாத துறை எல்லாத்தையும் ஓட்டை போட்டு, அவர் பாசிலே சொல்கிறேன், எல்லாத்தையும் ஓட்டை போட்டு வச்சுருக்கீங்க. இப்போ தான் செங்கலை சிமெண்ட்டை போட்டு கொஞ்சமாக அடைக்கிறாரு. எல்லாத்தையும் அடைச்சிட்டு கொஞ்சமாக சரி பண்ணி தருவார் சார். அவசரப்படக்கூடாது 2500 வருமா சார்? அதுதான் சொல்கிறேன் சார். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் பண்ணுவார் சார். பண்ணுவார், வரும், வராமல் எங்கே போகுது? எல்லாத்தையும் பக்காவாக பண்ணுவார் சார். மக்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு, டைம் கொடுங்க அவருக்கு. திமுக 2 வருஷம் கழிச்சு கொடுத்தனால நீங்களும் அப்படி பண்ணுறீங்க? அப்படிலாம் இல்லை சார். திமுக கொடுத்தது வந்து திமுக அப்படி சொல்லக்கூடாது. நம்ம அவங்க வந்து கடன் ஆக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. ஓகேவா? இவர் கடன் இல்லாமல் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறாரு. என்னையை பொறுத்தல அண்ணன் வந்து என்ன சொல்லலாம்னா, நம்ம வெட்டு மக்கள் கருத்தை நிறையா மக்கள் இந்த மாதிரி பேட்டியில் இலவசம் வேணாங்கிறாங்க. கல்வி வேணும். கல்வி எல்கேஜி போய் 1.5 லட்சம் 2 லட்சம் கல்வி வேணும், மருத்துவம் வேணும், சாலை வரணும், வேலை வாய்ப்பு வரணும், படித்தவங்க வேலை வரணும். சாதி இல்லாத எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா சலுகையும் கிடைக்கிற மாதிரி வரணும். இன்றைக்கி ஒரு ஊரில் ஒரு கோயிலில் ஒரு சமூகம் உள்ளே போய் சாமி கும்பிட முடியாது. ஒரே ஒரு ஆர்த்தியமாக இருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் இல்லாமல் எல்லாருக்கும் சமூக நீதியாக சில ஏரி, சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம்லாம் சில ஊர் இருக்குது. எங்கே பார்த்தாலும் வேலிக்கேற்ற மரம். சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், அதெல்லாம் வேலிக்கேற்ற மரம், முள்ளு மரம். அதை பூரா ரிமூவ் பண்ணி அதுக்கு ஏரிக்கான வேலையை பண்ணணும், விவசாயம் என்ன பண்ணணும், அதை பண்ணணும். அது மாதிரி பண்ணினாவே போதும் சார். இலவசம் கூட அவர் மக்கள் சொன்னால் கேட்டுக்கோங்க சார். இலவசம் முக்கியம் இல்லை சார். மக்களுக்கு தேவையான அடிப்படை எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாவே நாடு நல்லா இருக்குது சார். இப்போ உதயநிதி வந்து அந்த பட்ஜெட்டுக்கு முட்டை மார்க் கொடுத்துருக்காரு சார். அவர் எது வேணால் கொடுப்பார் சார். அவங்க பட்ஜெட்டில் எந்த மார்க் கொடுத்தாங்க? இவராது வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு, இவ்வளோ கடை இவ்வளோ இதுன்னு. அவங்க ஆட்சியில் வெள்ளை அறிக்கை கேட்டால் பேப்பர் எடுத்து காட்டினார்ல ஒரு அமைச்சர், நான் இருக்கா? டிஆர்பி ராஜா பேப்பர் எடுத்துக்காது. அந்த மாதிரி நாங்கள் பேப்பர்லாம் காட்ட மாட்டாங்க. முறையாக அரசியல் பண்ணுவோம், முறையான நாகரிகமான அரசியல் பண்ணுவோம், சட்ட ரீதியாக எல்லாத்தையும் சந்திப்போம். அதான் சார், அவர் எதிர்கட்சி எதாவது போட்டுக்கிறாரு, போட்டுக்கட்டும். அதுதான் நான் இப்போ என்ன சொன்னேன், அவர் முட்டை மார்க் அமைச்சார். நாங்கள் வந்து எல்லா இதுவும் வெள்ளை அறிக்கை கொடுத்தோம். இன்னொருத்தர் வெள்ளை அறிக்கை கேட்டக்கு என்ன காட்டினார்? வெள்ளை பேப்பரை காட்டாரு. யார்? டிஆர்பி ராஜா. அந்த மாதிரிலாம் காட்ட மாட்டாங்க. நியாயமான அரசியல் நடக்குது, மக்களுடைய ஆட்சி நடக்குது, நல்லா நடக்கும். பேர் மாற்றி வச்சுட்டு ஸ்டிக்கர் ஓட்டுறீங்கன்ற பேர் மாற்ற தவறான பேர் மாற்றலை, கரெக்டான பேர் தானே மாற்றுற. விடியல் ஆட்சின்னு போட்டார். அது என்ன போட்டார்? மக்கள் என்ன பேர்? மாலியபுரம். நல்லது தானே? எங்கே விடிஞ்சிருக்கு? நீங்கள் சொல்லுங்கள். திராவிட மாடல் 8 வருஷம் 70 வருஷம் சுதந்திரம் கிடச்சா விடிஞ்சிருக்கா? அதுதான் அந்த விடியலை மாற்றிட்டு மக்களை இதுன்னு போட்டிருக்காரு, மக்களை நோக்கின்னு போட்டிருக்காரு. நல்ல பேர் தானே?